காலையில் எப்போவாவது லேட்டாக எழுந்திரிச்சு டக்குன்னு ஒரு சாம்பார் செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒன் பார்ட் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணுக்குமே இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சொரக்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் இப்போ பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இதை ஒரு தடவை கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் அப்படியே குக்கரில் கொட்டி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டான சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.